ஈராக்குக்கும் சிரியாவுக்கும் நடுவில் இருக்கிற ஒரு பகுதியில் வசிக்கிற ஒரு பெண். வாழ்கிற ஒரு அழகான சின்னஞ்சிறு கிராமம். அந்த கிராமத்தில் 7 அண்ணனோடையும் அம்மாவோடையும் அந்த பொண்ணு வசிக்கிற. அவளுக்கு 18 வயசு. அந்த கிராமத்தை ஐஎஸ் படைகள் சுற்றிக்கிறாங்க. அவ கண்ணு முன்னாடி 7 சகோதரர்களும் சுட்டு கொல்லப்படுகிறார்கள். அவ கண்ணு முன்னாடி அம்மாவும் சுட்டு கொல்லப்படுகிறார். இந்த பெண்ணை அவங்க பஸ்ஸில் பிடிச்சிட்டு போறாங்க. பெண்ணை மாத்திரம் கொல்லலை. ஏன்? 40 வயசுக்கு கீழே இருக்கிற பெண்களை அவங்க கொல்லலை. பாலியல் அடிமையாக பிடித்து கொண்டு போய் கிட்டத்தட்ட 7 முறை அவள் ஏலம் இடப்படுகிறார். ஆக்ஷன் பண்றாங்க பெண்களை. 7 முறை கை மாறுறா. அந்த உடம்புல என்ன இருக்கும் யோசிச்சு பாருங்க. குத்துயிரும் கொலையுருமா 7வது தடவை அவளை ஆக்ஷன்ல எடுத்தவன், அவளை வாங்கினவன் பெண்களை வாங்குகிறார்கள். நாம வாழுகிற நாடும் நம்முடைய மாநிலமும் நம்முடைய மண்ணும் நமக்கு என்ன இடம் கொடுத்துருக்குன்னு ஒவ்வொரு நாளும் சந்தோஷப்படணும். நமக்கெல்லாம் அது இல்லையே இது இல்லையன்னு குறை சொல்லவே கூடாது. நம்ம மேல ஒரு கூரை இருக்கு, சாப்பிட சோறு இருக்கு, அன்பு காட்ட 1000 உறவுகள் இருக்கிறது. நம்மள சொல்லவே கூடாது. அந்த பொண்ணு 7வது முறை அவளை வாங்கினவன் அவ பார்த்தா அவ செத்துடுற மாதிரி இருக்கா. இது இனிமே பிழைக்காதுன்னு சொல்லி கதவை பூட்டாம வெளியில போயிட்டான். இந்த பொண்ணு தன்னுடைய உயிர் சக்தி அத்தனையையும் திரட்டி கொண்டாள் நாடியா. கதவை திறந்து வெளியில வந்தா. தப்பிச்சு போயிடணும்னு பாக்குறா. ஆனா அந்த வீட்டுடைய காம்பவுண்ட் சுவர் 7 அடி இருக்கு. இவளுடைய ஒசரம் 5 அடி. எங்கிருந்துதான் இந்த உயிர் வாழ்வதற்காக நினைக்கிற போது அதற்கு ஒரு சக்தி வரும் பாருங்க. அதுக்கு ஈடு இணைய கிடையாது. தப்பிச்சு போயிடணும்னு சொல்லி வெறும் 5 அடி இருக்கிற நாடியா 7 அடி சுவரை தாண்டி குதித்தாள். தாண்டி குதித்து 10 கிலோமீட்டர் நடந்து போய் ஏதோ ஒரு வீட்டு கதவை தட்டினா. அந்த வீட்டில் இருக்கிறவங்களும் இதை சேர்ந்தவர்களா இருந்தா அவங்க கதி முடிஞ்சிருக்கும். வீட்டு கதவை திறந்தவங்க இவளுக்கு உதவி செய்ய முடிவு செஞ்சு இவள் பேரை மாத்தி உருவத்தை மாத்தி என்னோ பண்ணி இவங்க அம்மா தான் இறந்துட்டாங்க. உறவுக்காரங்கள்ட்ட அந்த பெண்ணை கொண்டு போய் சேர்த்து விட்டார்கள். அதற்கு பிறகு நாடியா தனக்கு நேர்ந்த அத்தனை கொடுமைகளையும் புத்தகமாக எழுதினாள். அப்பதான் உலகத்துக்கு தெரிய வந்தது என்ன நடந்திருக்கிறது என்று. அதனால அவ என்ன சொன்னா, லாஸ்ட் கேர்ள் அந்த புக்குக்கு பேர் வச்சா. ஏன் தெரியுமா? இப்படி கொடுமைக்கு உள்ளான கடைசி பெண் இந்த உலகத்தில் நானாக இருக்கட்டும் என்பதனால் இந்த புத்தகத்துக்கு லாஸ்ட். அவளுக்கு நோபல் பரிசு கிடைச்சதுங்க 4 வருஷம் முன்னாடி.